காட்டு பகுதியில 7 குட்டி ஆடுகளும் அவங்களோட அம்மாவும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. போனாயும் 7 குட்டி ஆடுகளும் அவங்க எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பான இடத்துலதான் விளையாடுவாங்க. எப்பவும் ஆலோசனை காட்டு பகுதிக்கு போகவே மாட்டாங்க. அப்ப ஒரு ஓநாய் ரொம்ப நாளா அதுங்க திங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும் ஒரு நாளம்மா ஆடு கடைக்கு போக கிளம்புச்சு. அதனால தன்னோட குட்டிகள் கிட்ட பத்திரமா வீட்டுக்குள்ள இருக்க சொல்லிட்டு போச்சு. ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும் அம்மா ஆடு வெளியில போறத பார்த்த அந்த ஓநாய்க்கு ஒரே சந்தோஷம். ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும் உடனே நேரம் அந்த ஆட்டுக்குட்டிகள் வாழ்ந்துகிட்டு வந்த வீட்டுக்கு போய் நான் தான் அம்மா வந்திருக்கேன் கதவை திறந்து சொல்லுச்சு. ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும் ஆனா அதோட கரகரப்பான குரலை கேட்ட அந்த ஆட்டுக்குட்டிங்க கதவு கிட்ட போச்சுங்க. ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும் எங்க அம்மா குரல் இது இல்லையேன்னு சொல்லிச்சுங்க. உடனே தன்னோட வீட்டுக்கு போச்சு. ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும் அங்க இருந்த சால் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து கரைச்சி குடிச்சிட்டு திரும்பவும் வந்து நான் தான் அம்மா வந்திருக்கேன் கதவை திறந்துன்னு சொல்லிச்சு. ஆனா கதவுக்கு அடியில் அந்த ஓநாயோட காலை பார்த்த ஆட்டுக்குட்டிங்க இங்க அம்மா காலு மாதிரி இல்லே உங்க கால் கருப்பா இருக்கேன்னு சொல்லிச்சுங்க. ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும் உடனே வீட்டுக்கு போனா ஓநாய் நிறைய சால் குப்பீஸ் எடுத்து உடைச்சு தன்னோட முழுசு பூசிக்கிடுச்சு. அப்படியே ஆட்டுக்குட்டிங்களோட வீட்டுக்கு வந்த ஓநாய் நான் தான் அம்மா வந்திருக்கேன்னு சொல்லிச்சு. ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும் குரலையும் வெள்ள காலையும் பார்த்த அந்த ஆட்டுக்குட்டிங்க அந்த ஓநாய்க்கு கதவை திறந்து விட்டுருச்சுங்க. வீட்டுக்குள்ள வந்த ஓநாய் அது ஆட்டுக்குட்டிகளை பிடிச்சு முழுசா தின்னுச்சு. ஒரே ஒரு குட்டி மட்டும் அடுப்பு அடியில ஒளிஞ்சுக்கிட்ட தப்பிச்சிருச்சு. ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும் வீட்டுக்கு திரும்பி வந்த அம்மா ஆட்டுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. ரொம்ப கோவப்பட்ட அம்மா உயிரோட எந்த ஆட்டுக்குட்டிய பூட்டிக்கிட்ட அந்த ஓநாய தேடி போச்சாங்க. ஒரு மரத்தடியில் உண்ட கலைக்குள்ள தூக்கிக்கிட்டு இருந்த ஓநாய பார்த்துச்சு. உடனே மெதுவா அதுகிட்ட போனா அம்மா ஆடு. ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும் ஒரு கத்திரிக்கோலை எடுத்து ஓநாயோட வயிற்ற கிழிச்சு தன்னோட ஆட்டுக்குட்டிங்க எல்லாத்தையும் பத்திரமா வெளியில எடுத்துச்சு. அதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கல்லை எடுத்து அதோட வயிற்றுல வச்சு தச்சிருச்சு. ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும் தூங்கி எழுந்திருச்ச ஓநாய்க்கு நடக்கவே முடியல. அந்த காலு மாதிரி இல்லையே உங்க தங்க உண்டு அம்மா வந்து பிடிக்க தண்ணிக்குள்ள வெளித்துட்டு போச்சு. ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும் இனத்துக்கு மேல ஏறின ஓநாய்க்கு வயிற்றுல இருந்த கல்லோட பாரம் தாங்காம நிலை தடுமாறிச்சு. உடனே பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. அந்த ஓநாய் அதோட வயிற்றுக்குள்ள இருந்த கல்லு அந்த ஓநாய் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம அமுக்குச்சு. ஓநாயும் 7 குட்டி ஆடுகளும் குட்டி ஆடுகள் பாவம் பார்க்காம என்ன ஓநாய்க்கு சரியான முடிவு கிடைச்சிச்சு. அம்மாவின் அறிவு நம் காப்பு அருகில் இல்லாதாலும் நம் தோழம். கதைகள் சொல்லும் உன்னை நம்பு புத்தி இருந்தால் நமக்கு வெற்றி. ஒற்றுமை ஒலிக்கட்டும் கனவை துணிவின் சரிகை கையில் பிடிக்க அம்மாவின் வார்த்தை நம் விளக்கே. இடர்காலம் காயும் நாளை கண்டோ அம்மாவின் அறிவு நம் காப்பு அருகில் இல்லாதாலும் நம் தோழம். கதைகள் சொல்லும் உன்னை நம்பு புத்தி இருந்தால் நமக்கு வெற்றி.